முதல் நாள் விவாதம் சுமூத்தாக நடந்தது. மேகதாவிலே அணை கட்டுவதாக கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்தார்கள். ஏற்கனவே மாண்புமிகு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் இதே தீர்மானத்தில் இந்த சட்டமன்றத்தில் வைத்து ஒருமனாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையிலே மேகதாவிலே அணை கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை இன்று கொண்டு வந்த முதலமைச்சர் தீர்மானத்தை மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஆதரித்திருக்கிறார். எந்த அடிப்படையில் ஆதரிக்கிறார் என்றால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவின்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவிரி வாட்டர் ரெகுலேட்டரி கமிட்டி, இந்த ரெண்டு கமிட்டியுடைய பெர்மிஷன், கமிட்டி அண்ட் அத்தாரிட்டியுடைய பெர்மிஷன் இல்லாமல் அங்கே செங்கல் கூட வைக்க முடியாது. ஆகவே அந்த அனுமதி பெற்றால் தான் வைக்க முடியும். ஆகவே இந்த பொறுத்தவரையில் இந்த அடிப்படையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் இதை ஆதரித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். தஞ்சாவூர் எம்எல்ஏ பேசும்போது 2 திராவிட கட்சிகளையும் மக்கள் பக்கத்துல ஒரே வரிசையில் உட்கார வச்சுட்டாங்க. மக்கள்கிட்ட நீங்க சரியா இல்லைன்னா உங்களை மக்கள் தண்டிச்சிட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வச்சிருக்காங்க. தஞ்சாவூர் எம்எல்ஏ இப்ப தானே பேசியிருக்காரு. இதான முதல் கூட்டம். அடுத்த வருஷம் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்ல இப்ப வேற என்ன நடக்கும்? வெற்றி தோல்வி என்பது எல்லா இயக்கத்தும் வரக்கூடியது. புரிஞ்சுட்டா? வெற்றி தோல்வி எந்த இயக்கத்துக்கு வரும். அது திராவிட இயக்கம், அதிமுக இருந்தாலும் சரிதான், ஏடிஎம்கே இருந்தா எல்லாரும், காங்கிரஸுக்கு வந்திருக்கு, பிஜேபிக்கு வந்து வெற்றி தோல்வி என்பது வரும். ஆகவே தாவாகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய பேசினார் என்றால் அவர் 2 வருடமோ அல்லது 3 வருடமோ கழித்து மக்களுடைய நிலைமையை அவருக்கே உணர்த்துவார்கள். மக்கள் அந்த விஜயபாஸ்கர் இப்ப எங்க போறாரு, குறிப்பா அவர் ராஜினாமா பண்ணிட்டார். உங்களோட இரட்டையில ஜெயிச்சவர் அவர் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். இது சம்பந்தமான கேள்விகளை அவரிடம் கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி அதிமுக குறிப்பாக எப்படி இருக்கும் இந்த கேள்வி? ஓகே. இப்ப மற்றபடி அசம்பிளி நடவடிக்கையில நீங்க தொடர்ச்சியா இன்னைக்கு சம்பத்குமார் கூட பேசினாரு. உங்களுடைய அதிமுக எம்எல்ஏ உங்களுடைய தயவால தான் சில விஷயங்கள் நடந்ததா அவர் சொன்னாரு. இது வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? செயல்பாடு பொதுச் செயலாளருடைய அறிவுரைப்படி நீட்டா பக்காவா இருக்கும். பொதுக்குழு செயற்குழு உங்களுடைய கூட்டங்கள் பொதுச் செயலாளர் டிசைட் பண்ணுவார். நம்ம வேலை பேருக்கு நம்ம ஆணைய கட்சிக்காரன். தமிழ் தாய் வாழ்த்து அந்த சப்ஜெக்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ் தாயை பொறுத்த அளவில் இன்றைய தினம் கவர்னருடைய நடைமுறை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.